வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி மார்னிங் முருங்கை இலை வாங்கி வந்தேன். இந்த முருங்கை இலை விலை எவ்வளோ தெரியுங்களா? 50 ரூபா. நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, இலை கம்மியாக இருக்குது, பிச்சு எல்லாம் காலி ஆகிடுச்சு. அவசரம் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க கொடுத்தாங்க 50 ரூபா. போன வாட்டி அவங்கள்ட்ட 100 ரூபா வாங்கினேன், கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இப்போ என் மரத்துலேயே இலையே இல்லை, நிறைய இடத்துல அந்த மழை பெஞ்சாலும் இலைலாம் கொட்டி போகுது. இது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது காய வச்சு, நல்ல வெயில் அடிக்குது, இப்போ காய வச்சு முருங்கை இலை பொடி பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃபு. அந்த முருங்கை இலை பொடி சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசை, இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நார்மலாக எண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த தோசை ஊற்றிட்டு வரேன். நம்மளுக்கு எப்போவுமே தோசை ஊற்றிட்டு முருங்கை இலை பொடி, அடுத்த தோசை கருவேப்பிலை பொடி, ரெண்டுத்தையும் போட்டு சாப்பிட்ருவோம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கண்ணா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள்? ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்றதா, ஹோட்டலில் போய் பொடி தோசைலாம் கேட்டு சாப்பிட்றோம் இல்லையா? வீட்டில் இந்த மாதிரி பொடி தோசை சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? சாப்பிடுங்க, அதே மாதிரி இருக்கும் டேஸ்டெல்லாம். இது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை. இதுதான் நம்மக்கிட்டே இருக்கிற முருங்கை இலை பொடி. வேறு லெவலில் இருக்கும். வேறு என்ன முருங்கை இலை பொடி கிடையாதுன்னு தெரில எனக்கு. அவ்வளோதாங்க. எண்ணெய் சாம்பாருக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே அழகாக சாப்பிட்றலாம். இதை வாங்க நம்ம வீட்டுக்கு முருங்கை இலை பொடி தோசை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அம்மாடி முருகா, இன்னொரு சின்ன தோசை ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அந்த தோசையில் அந்த கருவேப்பிலை பொடி போட்டுரு. அவ்வளோதான். சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி, கொள்ளு இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, பூண்டு மிளகாய் பொடி, பிளைன் இட்லி பொடி, வேற என்ன, கொள்ளு பொடி, எள்ளு பொடி சொல்லிட்டேன். எத்தனை பொடி இருக்குது பாருங்கள். இந்த பொடியெல்லாம் இருக்கிறப்போ எதுக்கு சட்னியெல்லாம் செஞ்சுங்க, அது வேறு அரைக்கணும். எடுத்து நல்லாயிருக்கும், சட்னி நல்லா இருக்குன்னா பொடி தோசை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அரைச்சி விட்டுங்க. ஒன்று நீங்கள் நான் கொஞ்சம் பொடி ஜாஸ்தி போட்டுறேன், அந்த டேஸ்ட் வரணுன்ட்டு. எண்ணெய் கூட எதுவும் கிடையாது. சில பேர் பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. முருங்கை இலை கூட கொஞ்சம் காரமாக இருக்கும். சில பேர் காரம் ஜாஸ்தி கேட்பாங்க, சில பேர் காரம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நல்லா சுறுசுறுன்னு இருக்கும். ஒரு தடவை நீங்களும் வாங்கி பாருங்களேன், நம்ம பொடிங்களை எப்படின்னுக்கிட்டு. தேங்க்யூ.